லாங் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இடையிலையும் வந்துட்டு சரி ஓகே வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த காலேஜ் ஒர்க் அதெல்லாம் சொல்லிட்டு சரி என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. பட் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும், இந்த வாட்டி வீடியோஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற ஒரு இதில் வந்திருக்கேன். சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சரி ஒரு பொங்கல் வரது கண்டிப்பாக நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதாவது மூவி ரிவ்யூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ எந்த மூவி அப்படின்னும் போது சரி ஒரு மூவி வந்து 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அந்த கம்பேக்கு இதை ரிலேட் பண்ணி ஒரு படத்தை எடுத்தலான்றது தான் மதகஜ ராஜாவோட படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஒன் லைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூஸ்வல் ஸ்டோரி அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சில சின்ன ப்ராப்ளம்ஸ் காமிச்சிட்டு ஃபைனலாக வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து கொண்டு வராங்க. நான் மலைப்பாம்பு மாதிரிடா, தலை தமிழ்நாட்டிலையும் வாழ டெல்லியிலையும் இருக்கும், எங்க தொட்டாலும் சுத்தி சுத்தி அடி. சோனு அவங்க கேரக்டர் வருது. ஸோ அவங்க கூட தான் வில்லன் அண்ட் அவங்க தான் வில்லன், அவங்க கூட தான் விஷால் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு வில்லனை வந்து எதிர்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் மொத்த கதையுமே. இதுக்கிடையில ஃபுல்லாக காமெடி சாங்ஸு ஹியூமர்ஸ் இதெல்லாம் வச்சு படம் வந்து ஒரு செம படமாக தான் வெளில வந்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இந்த படம் வந்து அந்த டயத்தில் வந்திருந்தா கூட இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு நான் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்தது வந்து ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ரீரிலீஸ் படமே நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குறோம். பிகாஸ் வந்து நம்ம இப்போ வர படத்தை விட இப்போ இருக்க கிட்ஸ் வந்து நம்ம பழைய படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறதுனால ஸோ அந்த டயத்தில் எடுத்த படம் இப்போ வந்தது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. டேரக்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி சொல்லவே வேணாம். ஒரு நல்ல கமர்ஷியல் படம், ஒரு நல்ல அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வித் ஹியூமர் வந்து அவர் பர்ஃபெக்டாக கொடுப்பாரு. அண்ட் சுந்தர் சிக்கு வந்து ஹியூமர் அப்படின்றது வந்து அவர் சொல்ல வேணாம். ஒரு படத்தில் வந்து நம்ம போய் பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மளை அசிங்கப்படுத்து. அண்ட் வந்து விஷாலோட ஆக்டிங் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இடையில வந்து நிறைய படங்கள் வந்து விஷால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கலன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து 12 இயர்ஸ் முன்னாடி எடுத்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும்போது உண்மையிலே சொல்கிறேன் அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பழைய விஷால் அந்த பழைய மூவிஸோட அந்த ஜான்ரில் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், காமெடி சீக்வன்ஸாக இருக்கலாம், ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து விஷால் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். வழக்கமாக எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்ஸ், 2 ஹீரோயின்ஸ். ஸோ வரலட்சுமி சரத்குமார் அவங்களும் அஞ்சலி அவங்களும் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். அஞ்சலியோட அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஸ்டார்டிங்லேருந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களோட சீன்ஸ் எல்லாமே அவங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் அவங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மூவிஸ் வந்து என்னதான் கம்மியாக இருந்தாலுமே வந்துட்டு வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட மூவிஸ் ஏன்னா அவங்க கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. என்ன கேரக்டர் கொடுக்குறோம் அப்படிமோ அதை அவங்க அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அவங்க அப்படியே வாழ்ந்து காட்டுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மெயினாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சதே வந்துட்டு சந்தானம்காக அவங்க தான். அவங்க காமெடியனாக ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அந்த அவங்க ஹீரோவை பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கல, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ திருப்பி வந்து சந்தானத்தை வந்து அப்படி ஒரு இதில் பார்க்கும்போது அப்படின்போது எனக்கு அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா ஒரு பார்க்கலாம், அந்த காமெடிஸ்லாம் வந்து கேட்கணுமே அப்படின்னு. அது உண்மையிலே சொல்ல போனால் அது அப்படியே நம்ம படத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த பழைய டக்குன்னு போடுற கவுண்டர்ஸாக இருக்கலாம், காமெடிஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கு படத்துக்கு. சீக்கிரம் வாங்க சார், மாற்றி போய்க்கலாம். பண்ணாதியா? ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்ணோம். மெயினாக மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு லிரிக்ஸ்லாம் தேவையில்லைங்க, மியூசிக்கை கேட்டாலே ஒரு வைப் பண்ணுற ஒரு எஃபெக்ட் தான். தேட்டரில் எந்திரிச்சு ஆடலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து படம் முடியும் போது ஒரு சாங் வருது. ஸோ அந்த சாங்கில் வந்து இந்த விஜய் ஆண்டனியோட புரியாத சில லிரிக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த பாட்டில் நம்ம கேட்கலாம். ஸோ திரும்பியும் நம்ம தலைவரோட பழைய பாட்டுகள் வந்து அப்படியே நமக்கு வந்து அப்படியே ஒரு இது மாதிரி அப்படியே போயிட்டு வரும். ஸோ ரொம்பவே வந்துட்டு மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் மை டியர் லவர் அந்த சாங் வந்து ரொம்ப எல்லாரும் தேட்டரில் வந்து விழுந்து அப்படி கத்துன்னு கத்துறாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருந்துச்சு, நமக்கு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருந்துச்சு, கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சாங்கு. டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட் ஜம்புது. அண்ட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா மனோபாலா, மணிவண்ணன் அவங்க எல்லாரோட சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அவங்க வந்து
நம்ம கூட உண்மையிலே இன்னும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்தாங்க. இனிமே வந்து வேற புது படங்கள்லையோ இல்லை இதுக்கப்புறம் வர படங்கள்ல அவங்கள பார்க்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நமக்கு இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து உண்மையிலே நமக்கு வந்து அவங்கள பார்த்தது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஸ்க்ரீன் பிளே சினிமோட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த டயத்தில் எடுக்கிறதுக்கு உண்மையிலே பெஸ்ட் தான். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் அதே தான். நம்ம வந்து அந்த டயத்தில் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபி இருக்கட்டும் ஹியூமர் படத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. அது உண்மையிலேங்க. ஏன்னா நம்ம வந்து ஹியூமர் படத்தில் வந்து அந்த சிரிப்பு வந்து நமக்கு உண்மையில தானா நம்மளை மறந்து சிரிக்க வைக்கணும். அது ரொம்பவே அது வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன்ல இருக்கலாம் இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜ் மியூசிக் இது எல்லாமே வந்து ஹியூமருக்கு வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சாதான் நம்மளை மறந்து நம்மளை மனசு விட்டு சிரிக்க முடியும். அது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் எக்ஸ்பெஷலி வந்து ஹைலைட் ஆன பார்க்குது எப்படி சொன்னாங்கன்னா இந்த மனோபலா வந்து செகண்ட் ஆஃப்ல அவங்க வந்து இந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உள்ள சில காமெடிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து விஜயாண்டனோட அந்த ஒரு காமெடி மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு ஹியூமரஸ் திங் வந்து உள்ளே வருது. அண்ட் ஃபைனலாக இந்த படத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பொங்கலுக்கு நல்லா ஃபேமிலியாக போய் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வாய் விட்டு சிரிக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் பார்க்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும். லாஜிக்லாம் பார்க்காம நான் போகணுப்பா நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக வெளில வரணும்ப்பா ஃபேமிலியாக போய் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஸோ அண்ட் ஃபைனலாக திரும்பி சொல்கிறேன், இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ரிவ்யூஸாக இருக்கலாம் வ்ளாக்ஸாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய் பாய். அந்த அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் பாய் கைஸ். இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.